நியூஸு 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். தனுசுனாலே நீங்கள் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அவருமே சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற அந்த சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நமக்கான வெற்றி இந்த மாதமும் இருக்குது. அதில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் இருக்காங்க இந்த மாதம். ஆக இந்த 6ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்குது. முதல்ல இந்த மாதம் நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் ஏதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்கேங்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கடன் கிடைக்கும். என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அல்லது ஃபுல்ஃபில் ஆகும். ஆக பேச்சின் மூலமாக யாரெல்லாம் வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும். எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பாராத பயணம், குறிப்பாக வேலை நிமித்தமான பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனை இருக்குது. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். துணிஞ்சு செயல்படுங்க. கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்தோன்னே வேகமாக காரியத்தில் இறங்குங்க. கிரக நிலைகள் நல்லா இருக்கும்போதே நம்முடைய வெற்றியை நாமளே கன்ஃபார்மாக உறுதி செய்யணும். அதனால் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகள் அதில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் ஈடுபடணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். அதற்கான சூழ்நிலைகள், கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரை நம்பியிருந்தீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் பயணத்தால் நன்மை இது அத்தனையுமே இருக்குது. எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அதுக்கான நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய சொத்து ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட்டு, அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஆக இந்த மாதம் ஒரு பக்கம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகம், இறைவன் தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதாக இருந்தால் வாங்கலாம். லோன் போட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் உங்களுடைய பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய 4ஆம் அதிபதி குரு பகவானே 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் இடம் நம்ம லோன் வாங்கி, கடன் வாங்கி, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் அது விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, லாபம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல், லாபம் உண்டு. உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவலில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கும். உங்களுக்கு பெரிய லெவலில் அந்த காலகட்டங்களில் 19ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாராத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆனாலும் கூட குழந்தைகளால் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், அல்லது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம்.
டிஜிட்டல் கரன்சி எதுவும் வாங்குறதா இருந்தால் வாங்குங்க. லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது நான் ரேஸில் ஓரளவுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. ஏதோ இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள். வருதுங்கிறதுக்காக கடன் வாங்கி எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆனாலும் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் அரசியல் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேர் நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உண்டு. நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அவங்க அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு புதுசாக வேலை தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக நல்ல வேலை அமையும். நான் வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. நல்ல ஜாப் உங்களுக்கு இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்குமான்னா கவலைப்படாதீங்க, நல்லா ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. குறிப்பாக வேலை நிமித்தமான ப்ரொமோஷன், இது அத்தனைக்கு பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். ஏன்னா கிரக நிலைகள் 4 கிரகங்கள் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்காங்க. 6ஆம் இடம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் மட்டும் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு செவ்வாய், அப்படி 4ஆம் இடம்னாலே திருப்தியற்ற வேலை, அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் தான். ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களுடைய அந்தரங்கமான விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. இதெல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயம். நீங்கள் ஏதாவது எதிரிகள் யாராக இருந்தாலும் ஜெயிப்பீங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அவர்கள் அமைவார்கள். அது இல்லாமல் வீட்டில் ஏதாவது நான் பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும், வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சோர்சஸ் இருக்கான்னு யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் வாங்கலாம், வளர்க்கலாம். அதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதத்தில் எல்லா விதமான காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். குறிப்பாக இந்த மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னுமே அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப கவனம். கணவன் மனைவி பிரிவு அல்லது பிரச்சனை அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் வெயிட் பண்ணுங்கள். லைஃப்பில் சொந்த பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது 2 பேருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது இந்த மாதம் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணாலும் பெருசாக லாபம் உங்களுக்கு இல்லை. இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அப்ராடோ அதர் ஸ்டேட்டோ ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் அப்ளை பண்ணி பெரிய லெவலில் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக யாருக்கெல்லாம் விஷனில் ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் அல்லது தைராய்டு ஒபிசிட்டி இருக்கிறவங்களாம் ரொம்ப 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 உடல் ஆரோக்கியத்தில் கவனம். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகம் இருக்குது. ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். இல்லைன்னா கண்டிப்பாக கவலைப்பட்டு தான் ஆகணும். இந்த மாதம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, நீங்களும் கடனும் வாங்காதீங்க. ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை இந்த மாதம் இருக்குது, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம். ஏன்னா அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் முக்கியம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு ட்ரை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தோட உங்களுக்கு பெரிய ஹைலைட்டே என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகனுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காங்களோ மகாலட்சுமியுடைய தரிசனம், எங்கெல்லாம் தாயார் இருக்காங்களோ மகாலட்சுமி தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணுங்கள். அதோட துர்க்கையை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
நன்றி, வணக்கம்.